ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். பாவக்காய் குழம்பும் கேரட் பொரியலும் பண்ண போகிறோம். பாவக்காய் வந்து ஒரே ஒரு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1/4 கிலோ கேரட்டில் தான் பொரியல் பண்ண போகிறோம். பாவக்காய் குழம்புக்கு கேரட் பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பாவக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாகவும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து நல்லா லைட்டாக ஒரு கேரட் பொரியல் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? கொஞ்சம் இனிப்பா அப்படி இருக்கிறப்போ நல்லாயிருக்கும். அதனால தான் கேரட் பொரியலும் பாவக்காய் குழம்பும் பண்ண போகிறோம். நம்ம எப்பவும் போல் அரிசியும் ஊற வச்சாச்சு. அரிசி ஊற வச்சு சாப்பாடு பண்ணுறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நம்ம சொல்ல வேண்டியது ஒரு தடவை சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். சாப்பாட்டுக்கு அரிசியெல்லாம் ஊறிட்டுருக்கு. இப்போ முதல்ல பாவக்காயை கட் பண்ணிவிட்டு குழம்பு தாளித்து விட்டுறலாம். பாவக்காயை வந்து ரொம்ப குட்டியாலாம் வெட்டலை, நான் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கிறேன். அதே போல் பாவக்காயில் இருக்க விதையும் நான் எடுத்து போட்டுற மாட்டேன். அந்த பாவக்காய் விதையோடு தான் குழம்பு செய்வேன். குழம்பு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அதில் இருக்க பாவக்காய் விதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ருசியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாவக்காய் விதை வந்து அதில் வந்து கசப்பெல்லாம் தெரியாது, சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அதனால் நான் குழம்புல இருக்க பாவக்காய் விதையெல்லாம் சூப்பராக நான் சாப்பிட்ருவேன். அதே போல் நீங்களும் ஒரு டைம் அந்த பாவக்காய் விதையை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். உள்ள கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பாவக்காய் விதை, ஆனால் கசப்பே இருக்காது அந்த விதையில். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக ரவுண்டாக வெட்டியிருக்கேன். பாவக்காயை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேரட்டை கட் பண்ணிக்கலாம். கேரட்டையும் அதே போல் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் சீவி கழுவிட்டு எடுத்திருக்கேன். அதில் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. இப்போ எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். பொரியலுக்கு காய், வெங்காயம், அப்புறமா குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பாவக்காய் எல்லாமே வெட்டியாச்சு. இப்போ முதல்ல நம்ம பாவக்காயை வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குழம்பு தாளித்து விடணும். இப்போ பாவக்காயை வறுக்கிறதுக்கு ஒரு கடாயில் போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ பாவக்காய் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாவக்காயை வதக்கிக்கலாம். பாவக்காய் வந்து நல்லா வதக்கி எடுக்கணும். நீங்கள் அந்த பாவக்காயை எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அதை பொறுத்து தான் பாவக்காயோட கசப்பு வந்து குறையும். அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மொறுமொறுன்னு வர அளவுக்கு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இந்த பாவக்காயில் இருக்க பச்சை கலர் தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து அந்த கசப்பு வந்து அதிகமாக தெரியாது. பாவக்காயை நல்லா வறுத்து எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி அந்த பாவக்காய் வந்து சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கசப்பு வந்து குறையும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா அது வதங்கி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்து இதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த எண்ணெயே போதும்னா அந்த எண்ணெயிலேயே நீங்கள் தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 6-7 பூண்டு பல்லை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இது நல்லா கலர் மாதிரி வரட்டும். பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பாவக்காய், அதையும் இதில் சேர்த்துருவோம். அடுத்து தக்காளி, ஒரு 3 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கலாம். இந்த தக்காளி, பாவக்காய், அந்த வெங்காயம் கூட நல்லா வதங்கட்டும். வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளியெல்லாம் வதங்கி பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம குழம்புத்தூள் சேர்த்துடலாம். குழம்புத்தூள் 1, 2, 3, 4. இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். மசால் தூள் போட்டு நல்லா எண்ணெயில் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா மிளகாத்தூளும்
மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. 2 மட்டுமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மிளகாத்தூள் வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது உங்கள் காரத்தை பொறுத்துங்க. நீங்கள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம், காரம் மட்டும். அப்புறம் வந்து மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா 3 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். எந்த காரக்குழம்பு செஞ்சீங்கனாலுமே இந்த அளவு நீங்கள் கரெக்டாக கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்புக்கு நல்ல கரெக்டான மசாலா அளவு கிடைக்கும். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா மசாலா வந்து 2 நிமிஷம் கிட்டேயே நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா, பெரிய நெல்லிக்காய், அந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி இப்போ இதில் சேர்த்துடலாம். புளி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியும் இப்போ சேர்த்துருவோம். குழம்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி இருக்கணும்னா தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க. ஆனாலும் பாவக்காய் குழம்புக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது ரொம்ப இதாக இருக்குது. வெந்து வற்றி வர்றப்போ சரியாக இருக்கும் இந்த அளவு. குழம்பு தாளித்து தண்ணி உப்பு எல்லாம் கரெக்டாக கலந்தாச்சு, அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கிட்ட இதை வேக வச்சுட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். குழம்பை வந்து மாற்றி வச்சுட்டு நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம். இப்போது இதில் 1 படி அரிசி ஊற்றினேன், தண்ணி சேர்த்துடலாம். 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு, 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆச்சு வேக வச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக குழம்பு வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு குழம்பு. இப்போ குழம்பை இறக்கி வச்சிடலாம். பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, ஒரு குட்டி வெங்காயம் 1, கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கட்டும், ரொம்ப வதக்காதீங்க, இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இதில் கேரட் சேர்த்துருவோம். தேவையான உப்பு. இதை கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். கேரட் வந்து சீக்கிரமே வெந்துடும், அதனால் ஒரு 2 நிமிஷம் போதும். அப்பப்போ எடுத்து அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 2-3 தடவை கிளறி விட்டிங்கன்னா எல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்குள்ளேயே அந்த தண்ணியுமே வற்றிடும். பார்த்திங்கன்னா கேரட்டில் தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இறக்கிக்கலாம். சாப்பாடும் பார்த்திங்கன்னா முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் சாப்பாடெல்லாம். இப்போ நம்ம லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சாதம், பாவக்காய் குழம்பு, கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாவக்காய் குழம்புல வந்து நான் இப்போ வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். இது போல் பாவக்காய் குழம்பும் கேரட் பொரியலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.